ஆக்ட்ரஸ் திரிஷா அவர்கள் தங்கத்தில் சங்கீதாவிற்கு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. இதற்காக இந்த ஒரு கிஃப்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலிருந்து இப்போ வர ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட கல்யாண நாள் தான். சமீபத்தில் சங்கீதா மேம் விஜய் சார் மேலே கொடுத்திருந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருந்தாங்க. தொடர்ந்து இருந்த குடும்பமுமே ரெண்டு பேர்த்தையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. மீண்டும் இவங்க இரண்டு பேருமே சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி கூட வெளியாகி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில் சங்கீதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற ஆகஸ்ட் 25 இந்தியா வரப்போகிறாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் அவங்களோட கல்யாண நாள். ஆகஸ்ட் 25 அவங்களோட 27ஆம் ஆண்டு கல்யாண நாள். அண்ட் இந்த ஒரு கல்யாண நாளை ரொம்பவே சூப்பராக பண்ணணும் அப்படின்னு கெட் டுகெதர் மாதிரி எல்லாரையுமே வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க. குறிப்பாக அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமான நபர்கள் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி இன்வைட் பண்ணும்போது விஜய் சார் தரப்புல இருந்தும் சரி, சங்கீதா மேம் தரப்புல இருந்தும் சரி, திரிஷா அவர்களுக்கு இன்விடேஷன் அப்படிங்கிறது போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு திரிஷா அவர்கள் வரப்போகிறாங்களாமா. இதோட மெயின் மோட்டோவே ரெண்டே விஷயம் தான். ஒன்று, விஜய் சாரும் சங்கீதா மேமும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது திரிஷா அவர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது. அண்ட் இரண்டாவது விஷயம் இப்படியும் சொல்லலாம், திரிஷா அவர்கள் வந்து அவங்க கூட இருக்கும்போது திரிஷா அவர்களோட இமேஜும் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும். ஸோ இந்த இரண்டு காரணங்களுக்காக அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ திரிஷா மேம் வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறாங்க அப்படின்னும், திரிஷா மேம் போகிறவங்க சும்மாவாக போவாங்க. ஸோ கண்டிப்பாக சங்கீதாவுக்கு கிஃப்ட் தான் கொடுப்பாங்க. பொதுவாகவே செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா நம்மளாம் மொய் வைக்கிற மாதிரி அவங்களாம் மொய் வைக்க மாட்டாங்க, கிஃப்ட் தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு கிஃப்ட்டுமே டைமண்ட் ரிங், கோல்டு ரிங், இது மட்டும் இல்லாமல் டைமண்ட் நெக்லஸ், கோல்டு நெக்லஸ் அப்படின்னு இந்த மாதிரியான கிஃப்ட்ஸை தான் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக சங்கீதா அவர்களுக்கு திரிஷா தரப்புலேருந்து கோல்டன் நெக்லஸோ அப்படின்னா டைமண்ட் நெக்லஸோ போக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. வரப்போகிற ஆகஸ்ட் 25 எல்லாரும் மிக பெரும் அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சு விஜய் சார் ஃபோட்டோவும் சங்கீதா மேம் ஃபோட்டோவும் ஒன்றா வெளிவருமா அப்படிங்கிறது மிக பெரும் எதிர்பார்ப்போட டிவிக்கு ரசிகர்களும் தொண்டர்களும் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்க ஃபோட்டோ வருதா அப்படின்னு. இது ஒரு புறம் இருக்க, பிரபல இயக்குனரான வினோத் அவர்கள் சமீபத்தில் அவர்கிட்ட கேட்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஆன்சரை கொடுத்திருக்காரு. வினோத் அவர்கள் கிட்ட ரிப்போர்ட்டர் ஒன்று கேள்வி கேட்டிருந்தாரு. உங்களோட ஆரம்ப காலகட்ட படங்களுக்கும் இப்போ இருக்க படங்களுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு, குறிப்பாக உங்களோட ஃபேவரே வர படங்கள்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க. விஜய் சாரோ அஜித் சாரோ மிகப்பெரிய ஒரு ஆக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு வினோத் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் என்ன குழந்தையா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு, நான் ஆரம்பத்தில் பண்ண படங்களோட பட்ஜெட் வந்து வெறும் 1 கோடி 2 கோடி, பட் இப்போ பண்ணக்கூடிய படங்களோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 150 கோடி 200 கோடின்னு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களோட ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணணும், குழந்தைகளை கவர் பண்ணணும், பெண்களை கவர் பண்ணணும், குடும்பத்தை கவர் பண்ணணும், மாஸ் எலிமெண்ட்ஸையும் பார்க்கணும், ரசிகர்களையும் பார்க்கணும். இப்படி எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்மளோட ஃபேவருக்கு மட்டுமே அவங்கள ஒத்து வர வைக்க முடியாது, அவங்களோட ஃபேவருக்கும் நம்ம கொஞ்சம் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.